அன்பினர்களே, அதிலும் வளைகுடா ஈரானின் கை ஓங்கி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லுகின்றோம் இல்லையா? எமது பல காணொளிகளில் சொல்லுகின்றோம், ஈரான் அடிப்பது உறுதி, ஏப்ரஹாம் லிங்கன் அடி வாங்குவது உறுதி, ஹாமுஸ் ஜலச்சந்தியில வாங்கி கட்ட போறாங்க. இதெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். ஏனெனில் ஈரானின் பலம் பலகீனம் என்பது என்ன? காட்டிக் கொடுப்பவர்களும் ஸ்பைஸ்களும். ஏனெனில் ஈரானுக்குள் ஏராளமான ஒற்றர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஈரான் பெரிசை சுப்ரீம் லீடரை காட்டி கொடுத்ததே அவங்களோட கூட உள்ளவங்க தான். அது வேறு புறம். இப்பொழுது குவைட்ல இவங்கட F-18E ஸ்டாக் ஈகிள்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டு 1 அல்ல 3. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தரையில் விழுந்தாலும் கவரிமா எப்படி 3 விமானங்கள் வாங்கட போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது ஈரானினால். ஆனா என்ன சொல்றாங்க, எங்கட அண்டர்ஸ்டாண்டிங் பிரின்சிப், அதனால எங்களுக்கு தெரியாம சுட்டு போச்சு. அடே மூதேவிகளா, உங்க நாட்டுக்குள்ள ஏவுகணை தான் அடிக்கிறாங்க, மிசைல்ஸ் தான் வருது, ஈரான் மிசைல்ஸ் தான் வருது. அப்ப எங்கட அவன் பிளைட்டை கொண்டு வந்தான். இப்பொழுது இப்ப என்னன்னா, நாங்க அமெரிக்கர் வந்து ஈராக்கு எச்சரிக்கை கொடுக்கறான், இந்த குவைட்டுக்கு பை மிஸ்டேக் சுட்டு தள்ளாங்க. மானம் காற்றில் பறக்கின்றது, கேவலமாகி இருக்கு. அதாவது ஒரு 86 வயசு முதியவரை கொண்டு விட்டு நாங்கள் வீரம் பேசுவது என்பது கேவலத்திலும் கேவலம். இப்பொழுது 2 செய்திகள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே தந்துவிட்டோம். இஸ்ரேலின் பிரதமர் நெதன்ஸ்ரின் ஆபீஸ் மிக அதிகமாக தாக்கப்பட்டு மிகப்பெரிய டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அது போலி செய்தி தான், அதிகமாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. இல்லை, எமக்கு கிடைத்த செய்திகளின் பிரகாரம் காலையில் அவர் பாதுகாப்பு மீட்டிங் கொண்டு போட்டிருக்கிறார். அப்ப இன்னொரு செய்தி இருக்குது, அவர் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார் என்று. அநேகமாக அவர் ஜெர்மனி போயிருக்கலாம் என்று ஒரு கருத்து வழங்கினது. ஒரு இக்கட்டான நிலைமையில், ஒரு போர் நடக்கும் நிலைமையில் அவர் நாட்டை விட்டு போனாரா என்றால் அதற்கு நமக்கு சரியான விடை தெரியாது. இப்பொழுது ஈரான் சாரமாரியாக தாக்கியதை தொடர்ந்து கட்டாரில் ஏவுகணை சிதறல்கள் 16 பேர் காயமடைந்திருக்கிறது. கட்டார் நிலவரம், கட்டார் மீது 66 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் 114 துண்டுகள் விழுந்ததாகவும் இப்பொழுது கட்டார் கதறுகின்றது. வளைகுடா பகுதியில் நட்புறவுடன் துப்பாக்கி சூடு. நட்புறவோட துப்பாக்கி சூடு, நட்புறவுல கையை கொடுப்போம், காலை கொடுப்போம், ஏன்னா துப்பாக்கி சூடு. இது யாரும் உலகம் நம்புற மாதிரி இருக்குங்களா? அதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் அபிக் யுத்தியின் போது குவைத் வான் பாதுகாப்பு படையினரால் 3 US ஏர் ஃபோர்ஸஸ் 15E ஸ்டாக் ஈகிள்கள் சுட்டு வீழ்த்தின சொல்றாங்க. இல்ல, கிடையவே கிடையாது. ஈரானின் ஃபட்டா ஏவுகணை மூலம் 3 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதோ வீடியோ வருது பாருங்கள். ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தெரிவிப்புகளுக்கு மத்தியில் சகோதரத்துவ கொலையில் எனக்கு அது புரியலங்க. சென்ட்ரல் கமாண்ட் உறுதிப்படுத்துகிறதாம். என்ன சொல்றாங்க, அது பை மிஸ்டேக் அடிப்பட்டீங்க. அப்ப உங்களுக்கு உங்க நாட்டுக்குள்ள பட்ட பகல்ல சுட வந்த பிளைட் உங்களுக்கு தெரியாதா? ஏவுகணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன கண்ண பொடர்ல வச்சுக்கிட்டு கதை அளக்குறீங்க கதை. இதுக்கெல்லாம் உலகம் நம்பும்படியா இருக்கா? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஈரானின் கை ஓங்கும். அதாவது இதுல பேஸ் நல்லா இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் பிழை. ஈரானுக்கு உள்ளுக்குள் நிறைய துறைகளும் காட்டு கொடுப்பவரும் 8 பேரும் இருக்கின்ற வேளையில் 26 ஆண்டுகளில் முதலாக அமெரிக்க விமானம் 3 சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது கேவலத்திலும் கேவலம். இது உலக பரப்பில் அமெரிக்காவின் ஒரு தலைக்குனிவை கொண்டு வந்திருக்கின்றது. குவைத் எல்லைக்கு அருகே ஈரான் ஆயுதப்படைகள் F-15 தாக்கி இருக்கின்றது. அதன் மூலம் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, குவைத் எல்லைக்கு அருகே ஈரானிய ஆயுதப்படைகள் ஒரு மேம்பட்ட அமெரிக்க F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்பதுதான் உலக செய்தியில் பரவலாக வருகின்ற செய்தி. இதை குவைத் மறக்கவில்லை, அமெரிக்கா தான் சொல்றாரு. ஐயா, அது சும்மா, அது சகோதரர், அது எங்கட பாட்டு பங்காளி சண்டை எங்களுக்குள்ள வந்து, அதெல்லாம் உள்டா எல்லாம் போய் உலகம் நம்ப தயாரில்லை. 27 ஆண்டுகளில் முதலாக ஈரானின் கை இந்த அளவுக்கு ஓங்கி இருக்கின்றது. நாட்டை தாக்க நினைத்த ஊடுருவும் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான F-15 போர் விமானம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வான் பாதுகாப்பு படையால் குறிவைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது என்றுதான் ஈரானின் ஒரு முக்கியமான செய்தி. அல் கான்பியா விமான போக்குவரத்து தளம் திங்களாந்து ஒரு அறிக்கையில் இன்று தெரிவித்திருக்கின்றது. ஜெட் விமானத்தின் சிதைவுகள் குவைத் மண்ணில் விபத்துக்குள்ளானதாக அது மேலும் தெரிவிக்கின்றது. குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திங்கட்கிழமை
விமானத்தின் விபத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதன் வீடியோ காட்சிகள் உலக பரப்பளவில் வந்து மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதுக்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்பு கொசவோ போரின் போது முன்னாள் யூகோஸ்லாவியாவில் ஒரு அமெரிக்க F-117 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு IRGC கோப்பின் சமீபத்திய அலைகள் தாக்குதல்கள், தள மூடல்கள் பெரும் உயிரிழப்புக்கு வழிவகுத்திருக்கின்றது. இஸ்ரேலிய ஆட்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதன் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 சமீபத்திய தாக்குதல்களின் சாதனைகளை IRC இப்பொழுது அறிவித்திருக்கின்றது. அதை அமெரிக்கா மாத்திரம்தான் மறுக்கின்றது. குவைத் அதை மறுக்கவில்லை. குவைத் உள்ளிருந்தும் மறுக்கவில்லை. இந்த செய்தியை கேட்கின்ற குவைத்தில் வசிப்பவர்களுக்கு தெரியும் இந்த விமானம் யாரால் எப்போது எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது உலக பரப்பில் தெரிய வர போன்றது. இது ஒரு கேவலம். விமான தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் அதன் பின்னர் எந்த அமெரிக்க போர் விமானமும் அதிக அளிக்கப்படவில்லை சொல்றாங்க. ரைட். இப்பொழுது ஈரானிய பதிலடி தாக்குதல்கள் நாட்டுக்கு எதிராக 3 நாட்கள் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் வருகின்றன. இதில் ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளிக்கு நடந்த தாக்குதலில் 150க்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 550 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஈரானுக்கு உள்ளிருந்து கிடைக்கும் ஒரு செய்தி. இப்பொழுது IRGC மற்றும் ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் உள்ள மூலோபாய தளங்களையும் பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை உட்பட மேற்கு ஆசியா முழுவதும் அமெரிக்காவால் இயக்கப்படும் தளங்களையும் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE உள்ள முக்கிய நிறுவனங்களையும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ஆதரிப்பதில் தங்கள் பங்கிற்கு குறிவைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் தெரியும்ல, அரம்கோ, அதை புள்ள அடிச்சாச்சு. இப்பொழுது நாம் நேற்றே சொல்லி இருந்தோம் உலகம் முழுவதும் எரிபொருளுக்கான இன்கிரீஸ் ஆகும் என்று. இப்பொழுது 15% உலக பரப்பில் எரிபொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுமுழுதாக ஈரான் மூடியிருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு துக்ககரமான செய்தியா அல்லது ஒரு இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று சொன்னால், ஏப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறார். இதை நாம் ஒரு 7 தினங்களுக்கு முன்பே நாங்கள் சொன்னோம். ஜஸ்ட் மிஸ்ஸிங். எப்படி மிஸ்ஸிங்? ஆளில்லா விமானம் போனோம் USS ஏப்ரஹாம் லிங்கன். சரி, ஏப்ரஹாம் லிங்கம் நமக்கெல்லாம் கண் பார்வையில ஒரு சின்ன கப்பல் மாதிரி வழங்கும் இல்லை. அது ஒரு தீவு, ஒரு ஐலண்ட். அதனுள் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தாக்குதல் விமானங்களின் ஓடு பாதை மேலே. அதை பார்த்தால் பொழுங்கும். எல்லோரும் நீங்கள் அதை அடித்து பாருங்கள். USS ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னால் அது நெட் வலைத்தளங்களில் விருந்து பார்க்கலாம். முடிந்தவர்கள் பாருங்கள். அதற்குள் ஆயுத, அதாவது சீறி பாயக்கூடிய ஏவுகணைகள் அத்தனையும் இருக்கின்றது. ஏன் சொல்ல போனால் அதுக்குள் அணுகுண்டும் இருக்கலாம். அது யாரும் பார்த்ததா என்றில் ஒரு உயிர் போகும் தருவாயில் எந்த ஒரு விதத்திலையும் அவன் எதிரியை தாக்க நினைக்கும் போது அணுகுண்டை கையில் எடுக்கலாம் இல்லையா? அதுவும் இருக்கலாம். இப்பொழுது 24 மணி நேரங்களாக வளைகுடா கடல் எல்லையிலிருந்து ஆபிரஹாம் லிங்கன் தலைமறைவா தாக்கப்பட்டானா. ஆனால் 4 ஏவுகணை மூலம் கைபர் இந்த 2 ஏவுகணையும் குறிப்பாத்து அடிச்சு சாத்துது. அந்த வகையில ஏப்ரஹாம் லிங்கன் ஒளிச்சாரா அல்லது ஓய்ந்தாரா அல்லது கடலுக்குள் இறக்கப்பட்டாரா என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றது. உலக பரப்பில் வெள்ளை ஊடகங்கள் எதுவுமே இந்த செய்தியை வெளிப்படுத்துவதில்லை. ஆப்கானிஸ்தானின் மூலமாக ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. இந்த ஏப்ரஹாம் லிங்கம் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாகவும் 4 கைபர் ஏவுகணை மூலமாக ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுத்திருக்கின்றான் என்பதுதான் இன்றைய செய்தியாக உலக பரப்பில் ஒரு ஆச்சரியமும் அதிசயம் கலந்த செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அடுத்து பார்க்க போனால் கட்டார் முற்று முழுதாக ஆயில் சப்ளைய நிப்பாட்டிட்டாங்க. எப்படி? மிகப்பெரிய அடிகொண்டு எண்ணெய் வளமிக்க பகுதியில் அடித்து சாத்திருக்கிறாங்க ஈரான். ஈரான் முற்று முழுதாக, அதாவது வெறி கொண்டு ஒரு என்ன சொல்லுவது, கிட்டத்தட்ட ஒரு சமர்காலம், ஒரு போர்க்களமாக மாறி இருக்கின்றது ஈரானின் பல பகுதிகளிலும் இருந்து. இது ஒரு புறம் இருக்கு. ஹிஸ்புல்லா அவன் செய்திக்கு அடித்து சாத்தனா. அது யாரு? ஈரானின் கொண்ட படை.
அவங்களும் அதை சாத்துறாங்க. வளைகுடாவில் இப்பொழுது 4 பக்கங்களிலும் ஈரானின் கை ஓங்கி இருக்கின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருகின்றது. இந்த போர் வந்தவுடனே காலம் சென்ற இமாம் கொமேனி அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பிப்பது நீங்கள், முடிப்பது நாங்கள் என்று. இப்பொழுது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றால் அவர் சொல்லிவிட்டார். யார் இப்போதைய ராணுவ தளபதியாகவும் முப்படைகளின் அந்த ஈரானின் முப்படைகளின் ஒரு கட்டளை கமாண்டராக இருக்கின்ற அலி லாரிஜான் சொல்லிவிட்டார், இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது என்றால் கெஞ்சுவார்கள், கெஞ்ச போகின்றார்கள். இதுதான் ஈரான் சொன்னான். எங்களிடம் கதற போகின்றது அமெரிக்கா, எங்களிடம் கெஞ்ச போகின்றது அமெரிக்கா. இலக்கு வைக்கப்பட்ட நெதன்யாகு அதிகாரியும் தாக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த ஒளிபரப்பை நாம் உங்களுக்கு தருகின்ற போது இலக்கு வைக்கப்பட்ட நெதன்யாகு தலைமை அதிகாரி என்றும் ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றது. பிரமேமன் கொல்லப்பட்டதால் சொல்லப்பட்டது. ஆக மிக இது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் 4 தற்பொழுது இன்று பகல் செய்தியாக 4 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் நீங்க ஆடினீங்க, அடே உங்களோட ஆட்டத்தை அடக்க வந்திருக்காண்டா ஈரான் என்று சொல்லும் அளவுக்கு சுழண்டடிக்கும் ஈரான், சுத்தி அடிக்கும் ஈரான். 4 பக்கங்களும் முனை கொண்டு தாக்குதலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லை, கடந்த 12 டே போரின் போதும் மொசாட் ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்பட்டது இஸ்ராயலில். இப்பொழுது டெல் அபீபில் மிகப்பெரிய கட்டணங்கள் எல்லாம் தரைமட்டமாக இருக்கின்றது. டிக்டாக் தளங்களிலும் உலக தளங்களிலும் இந்த செய்திகள் வெளிவந்தம் இருக்குது. மக்கள் அதை உங்களுக்கு முடிந்த அளவு பார்க்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இப்பொழுது ஈரானில் மற்றொரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. பஹ்ரைனிலும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது IRGC. ஆக ஹைபர் ஏவுகணை நாங்கள் ஏற்கனவே இந்த 12 யுத்தத்தையும் சொல்லினோம். 2000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய வளங்களும் களங்களும் ஈரானிடம் நிறைந்து காணப்படுவதாக இதுவும் ஒரு அவசர செய்தி என்பதால் இப்பொழுது உலகம் முழுவதும் தேடும் கண்கள் எல்லாம் ஏபிரஹாம் லிங்கன் எங்கே காட்டுங்கள் பார்க்கலாம். 24 மணி நேரம் கடந்து அவர் இல்லை. ஏனெனில் அது ஒரு நகரம், அதாவது ஒரு நகரத்துக்குள்ள குளிக்க குடிக்க தூங்க எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நகரம், ஒரு மொபைல் சிட்டி, ஒரு நகரமாகத்தான் ஏபிரஹாம் லிங்கன் பார்க்கப்பட்டான். அவருக்கு 45 வயசு. இன்னும் 5 வருடங்கள் கடந்து அவர் இறக்க போகின்றார். நாம சொன்னமில்லை, இதை ஈரான் வளைகுடாவில் அமுக்க போகின்றார் என்று சொல்லியிருந்தோம். ஈரான் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த வீடியோவும் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதை உலக ஊடகம் எல்லாம் மறைத்திருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி வரப்போகின்றது. பார்க்கலாம் அன்பர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.